இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஃபெயிலியர் ஃப்ரேம் எபிசோட் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிவு சாப்பிடலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் சூப்பரா இருக்கும். இப்போ வந்து பிளாக் டிராகன் நைட்ஸை கொன்ன மாதிரி கிளைம் பண்ண சாசரஸ் கேங் வந்து நம்ம எவா ஸ்பீடியும் அந்த பொண்ணையும் பிடிக்கிறதுக்காக வந்திருப்பானுங்க போன எபிசோடோட கடைசியில. இப்போ அதனோட தொடர்ச்சியா இப்போ இந்த காட்டுல அவனுங்களும் வந்திருக்கேன். அப்போ ஒரு மரத்தோட கிளை உறைஞ்சிருக்கிறத பாக்குறானுங்க. இது கண்டிப்பா ஒரு ட்ராப்பா இருக்குமோ இல்ல இந்த இடத்துல ஓடிட்டாங்களா? இல்ல கண்டிப்பா இது ஒரு ட்ராப் தான். ஏன்னா எதிர்ச்சியால இந்த மாதிரி கிளை உடையாது. இவங்க நமக்கு இந்த இடத்துல ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே. அவங்களோட பிளான் நடக்காம இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல தான் இருக்கணும். இவங்களோட பிளான் நடக்க கூடாது. நான் சொல்றது சரிதானே? உங்களோட பிளான் இதானு சொல்லிட்டு காட்டு நோக்கி இவனு கத்த. உங்களோட பிளான் தெரிஞ்சு போச்சு, சரணடைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தாலும் சரசம் அந்த இடத்துக்கு வர மாஸ்க் போட்டுக்கணும். சரி நீ தான் அந்த ஃபிளைட் ஸ்வாட்ஸ்மேனா, அதாவது ஃபிளை கிங் மென்ஷன் பண்ண லெஜெண்ட் நீ தானு கேட்க. எனக்கு தெரியலப்பா, அதனாலதான் நான் உனக்கு கேட்கறேன். ஒழுங்கு மரியாதையா அந்த சிறுத்தை பொண்ணையும் அவ கூட இருக்கிற அந்த எல்ஃபு பொண்ணையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலன்னா இந்த இடத்துல தான் நீ சாக போற. பட் நீ சாக கூடாது விரும்பினா நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். என்னோட கேங்ல வந்து நீ ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிடு. ஏன்னா அதோட கேப்டனான முறையில அஷிட்டோன்ற நானு உன்னை நான் வெல்கம் பண்றேன். இல்ல நீ மறுத்தினா கண்டிப்பா சாக தான் முடியும். எதுக்காக நீ இப்படி பண்றீங்க? அது ஏன்னா இந்த பிளாக் டிராகன் நைட்ஸை கொன்னது நாங்க தான்ற முறையில உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரசம் உண்மையிலே நீ தான் அந்த பிளாக் டிராகன் நைட்ஸை கொன்னியா? சரியா சொன்ன. அந்த ஹியூமனிட்டியோட ஸ்ட்ராங்கான சபிக்கப்பட்ட ஆளுங்களுக்கு எதிராக நான் தான் போராடினேன். சரசம் அப்பனா நீங்க ரொம்பவே பலசாலியான ஆள் தான் தெரியுது. அதனால நீங்க எவாவையும் அந்த பொண்ணையோ பாத்துப்பீங்களா? ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் ப்ராமிஸ் பண்றேன் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. சரி அப்பனா நான் ஒத்துக்கிறேன். வாங்க அவங்க இருக்கிற இடத்த நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட. அடடா ஏமாத்த பாக்குறா. நில்லுங்க ஒரு நிமிஷம். உன்னோட இன்டென்ஷன் நல்லாவே புரிஞ்சிருச்சு. இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிற ஆளா இருந்தா நீ கண்டிப்பா அந்த எவாவையும் அந்த பொண்ணையும் நீ இந்த இடத்துல கூடவே கூட்டு வந்திருப்பேன். பட் ஆனா இந்த இடத்துல ஃபாரஸ்ட்ல மிகப்பெரிய ட்ராப் எங்களுக்காக காத்து நிற்கின்ற முறையில இந்த மாதிரி பேசி எங்களை உள்ளுக்குள்ள அழைச்சு எங்க எல்லாரையும் கும்பலா போட்டு தரலான்னு பாக்குறீங்களா தனித்தனியா? அப்படின்னா உனக்கு வில்லத்தன் வசதிக்க கண்டிப்பா காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு எங்களை கொள்ளதான் பாக்குறீங்க. இதெல்லாம் உங்களோட பிளானா? வேணும்னா இந்த தொலைவிலேயே நின்று நாங்க ஒன்னு வாட்ச் பண்றோம். பட் நான் போற சமயத்துல நீங்க என்ன கொல்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான விஷயம் சொல்லட்டா? உனக்காக என்னோட அசின்டோ சோல்ஜர்ஸ் அசோசியேஷன் கில்ட் மூலியமா இந்த உலகத்துக்கு சமன் பண்ணப்பட்ட ஹீரோஸ் மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிற யாரா இருந்தாலுமே ஈவல்ஸ் தான். அவங்கள அழிக்கணும்ன்றதுதான் எங்களோட அசோசியேஷன் கில்ட்டோட தலையாய கடமை அப்படின்னு சொல்லவும் அவங்களோட அம்புல பார்த்தா ஹை லெவலான பாய்சன்ஸ் எல்லாம் தடவி வச்சிருக்கானுங்க. இதை பார்த்து சரசம் கண்டிப்பா இவங்க மோசமான ஆளுங்க தான். பாத்தியா நான் சொன்ன அந்த ஸ்பெஷலான விஷயமே இந்த ஆயுதங்கள் தான். இதுல ஹை லெவலான பொசஸ் பண்ணப்பட்ட விஷம் தடவி இருக்கு. இந்த ஃபார்முலாவை கூட நம்ம ஆளுங்க தான் உருவாக்குனாங்க. இவ்வளவு ஹை லெவலான பாய்சன்ஸ் எல்லாம் பயன்படுத்துது கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அப்பனா உனக்கு அந்த பிளாக் டிராகன் நைட் சேர்த்ததுல ஏதோ சம்மந்தம் இருக்கு போல. எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இந்த பாய்சனை நீங்க தான் ஏதோ கிரியேட் பண்ணிருக்கீங்க. பிளாக் டிராகன் நைட்டை கொன்னது கூட நீங்க கிடையாது. ஆமா நல்லாவே புரிஞ்சு வச்சுனுக்கு. நாங்க ஏன் பிளாக் டிராகன் நைட்ஸை கொன்னதை கிளைம் பண்ணிருக்கோம். இந்த பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு மக்கள் மேல எங்களோட நம்பிக்கையை உருவாக்கி நாங்க இந்த நாட்டு ஆள்னாலே எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவோன்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்போம். அது மூலியமா இந்த இடத்துக்கு எந்த ஈவல்ஸும் வராம நாங்க பாத்துப்போம். இதனால அதிகப்படியான நம்பிக்கை எங்க மேல இந்த கிங்டத்துக்கு வரும். இதுல வெற்றின்றது முக்கியம் கிடையாது, எந்த அளவுக்கு நாங்க போராடுறதுதான் முக்கியம். இதனாலேயே மேல மேல நம்பிக்கையை சம்பாதிச்சு இந்த கண்ட்ரியவே நாங்க ஆளணும்னு ஆசைப்படுறோம். உன்னோட கோல் தான் என்ன? நான் இந்த ஜோன் ஃபேமிலிய ஒரு திறவுகோலா பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இந்த கண்ட்ரியோட முக்கியமான கோரே. அதுக்காக நீங்க அசாசினேஷன் பண்ணி இருக்கீங்களா? இதுக்கு ஒத்துக்காதவங்கள? சரியா சொன்னேன். இந்த கண்ட்ரியை நாங்க அடையணும்னா முடிவா எல்லாரையும் போட்டுதெல்லாம் தானே கரெக்டா இருக்கும். ஒத்துக்காதவங்கள? ஆமா நம்ம என்ன பேசுங்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல எங்க அவங்க எவாவும் அந்த பொண்ணும் அங்கதான் இருக்காங்க காட்டுக்குள்ள. அப்ப நீ தனியா தான் வந்திருக்கியா? அப்பனா நீ யாரு? சரி என்னோட மாஸ்க் கேட்டி நான் யாருன்றது நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டு போக இவனும் அட்டாக் பண்ணாதீங்க நிறுத்துங்கன்னு சொல்ல, நீ சொன்ன போல அந்த பிளாக் டிராகன் நைட்ஸோட விஷயத்துல நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் நீ சொன்னல. அதன்படி அந்த பிளாக் டிராகன் நைட்ஸோட சண்டை போட்ட விஷயத்துல நானும் கலந்து இருக்கேன். கூடவே அவங்க கிட்ட இருந்து உயிர் போயிடுச்சு வந்திருக்கேன். இப்பதான் புரியுது நீ தான் அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஸ் ஃபிளை கிங் குவார்டன் சொன்ன ஆலேவா சரஸ் அஷ்ரன். ஆனா இப்ப கூட என்னால நம்ப முடியல. நீ எப்படி அந்த பிளாக் டிராகன் நைட்ஸை கொண்டு இருப்ப? இல்லனா வேற யாராச்சா? நான் தான். வேற யாரா இருப்பா? இல்ல என்னால நம்ப முடியல. நீ என்ன நினைக்கிற? சிம்பிளான விஷயம் என்னன்னா நான் உன்னை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. நீ தான் அந்த ஹியூமனிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்டான ஆள கொண்டு இருப்பேன். சப்போஸ் இப்ப மட்டும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். என்னோட ஆளுங்கள்ல சில பேர் கூட இப்ப நீ மோது இவங்க தான் ஃபைனல் டெட் ஃபைல்ல அந்த லெப்பர்ட் ஓமனு கூட எதிராக போராட இருந்தவங்க. இவர் பேரு பெர்கா. அதோ அந்த இடத்துல இருக்கான் பாத்தியா? அவன் தான் பெர்காவோட பிரதர் வார்கன். இவங்க தான் ரெண்டு பேரும் அஷிட்டோவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிரதர்ஸ். ட்விஸ்ட் என்னன்னா இவங்களோட யங்கஸ்ட் பிரதரான அவரோட பேரு ஜார்ஜ். அவனை தான் ஒரு முறை இந்த காட்டு பகுதியில சுத்தம் போது கார்னர் பண்ணி கொண்டுட்டீங்க. ஆனா நீயான்றது அது எனக்கு தெரியாது. ஆனா இவங்க நம்புறது நீ தான் பண்ணிருப்பேன். நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஒன்னு இவங்க கூட மோதி ஜெயிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து போ. அப்படி இல்லனா என் கூட சேர்ந்துரு. ஏன்னா நீ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க. நீ எனக்கு வேணும். ஆரம்பிக்கலாமா? சரசம் அப்படி கீழே நிக்க. சரஸ் அசுரன் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என் கூட சேர்ந்துரு. நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். அப்ப அவளும் யோசிக்கிறான் சார் தோக்கம் ப்ளீஸ். அதுக்கப்புறம் ஹீரோவோட வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. அஸ்லாட் அசல் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே சரஸ் அசுரன் மேல மிகப்பெரிய வெளித்தமோ தோன்ற. இதனால அவனுங்களோட கண்கள் எல்லாமே பார்க்க முடியாம மூடுறானுங்க. அதே சமயத்துல பிக்கி மருவும் வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம ஹீரோ கூட கனெக்ட் ஆயிட்டு அவனுங்க எல்லாத்தையும் பேரலைஸ் பண்றாங்க. அடுத்த நிமிஷமா ஒருத்தன் கூட ஆசையாம நிக்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட
நல்ல வேலை நீ அட்டாக் பண்ணவே இல்ல. என்னது இன்னொரு குரூப் வந்துருச்சா அப்படின்னு இவனு ஷாக்கா பாத்துன்னு இருக்கேன். ஹீரோவும் இல்ல இவளோட நண்பன் தான் பாய்சன். எதுக்காக நான் உன்னோட கண்களை மூடி இருக்கேன் தெரியுமா? ஏன்னா நீ நோட்டீஸ் பண்ணிடுவேன் எவா இருக்கிற இடத்த. அது நீ இன்னும் கூட ரியலைஸ் பண்ணல. ஆனா நீ கண்டுபிடிச்ச ஒரே விஷயம், ஒரு மரத்தோட கலையை உடைச்சி உங்களை இந்த இடத்துல காட்டுக்குள்ள வாழ வச்சு நாங்க பிளான் பண்ணி அடிக்கத்தான் நீ யோசிச்சல. அந்த கலையை உடைச்சது நாங்க தான். ஆனா நீ பிளான் பண்ணத மொத்தமே தப்பு தான். ஏன்னா இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமே நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்க இந்த இடத்துல வந்து வேணும்னு அந்த கலையை பார்த்துட்டு நிப்பீங்க. காட்டுக்குள்ள வராம இருக்கும்போது அதை எங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கினேன். ஒரே சமயத்துல உங்க எல்லாரையும் இந்த இடத்துலயே போட்டு தள்ளுறது தான் எங்களோட பிளான். அதுக்காக நான் சரஸ் அமைச்சேன். இது எல்லாத்துக்கும் நன்றி இந்த காட்டுக்கு தான் சொல்லணும். இந்த காட்டு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களை இப்படி மாட்ட வைக்கிறதுக்கு. அசைய நினைக்காத, செத்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா. அவனும் மூச்சு வாங்க கொஞ்சம் கொஞ்சமா பாய்சன் நம்மளுக்குள்ள உடம்புல ஊறுது. அதோட அந்த இடத்துல அவன் செத்துறான். மாஸ்டர் இதெல்லாம் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க முன்னாடியே? ஆமா, சில பல ஸ்ட்ராட்டஜி மூலியமா தான் நான் இதெல்லாம் ஈஸியா பண்ணேன். இவங்களை வச்சு விளையாடனே வச்சுக்கேன். அது மட்டும் இல்லாம எதுக்காக இவங்க இந்த இடத்துல இருந்து உயிரோட நான் அனுப்பலனா, இவனுக்கு மட்டும் இந்த இடத்துல போயிட்டாங்கன்னா உனோட பேர் வேற ஏற்கனவே கூப்பிட்டுட்டாங்க. இவனுங்க அங்க போயிட்டு எதனா உலக வச்சு உனக்கு பின்னாடி ஆபத்து வந்துடும். ரொம்ப நன்றி மாஸ்டர். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எவா கிட்டயும் அந்த பொண்ணு கிட்டயும் போய் சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அப்கோர்ஸ் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹைட்டான பகுதியில் நின்று பார்த்துன்னு இருக்கான். அடைச்ச குதிரையை ஃபாலோ பண்ணி போனேன். இன்னொரு கேங்கோ இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. சின்னதா ஒரு பிளானை இவனுங்களுக்காகவும் நான் போட்டி இப்போ காலி பண்ணணும். பிகிமரு திரும்பி வந்து கனெக்ட் ஆகடா. இல்ல முடியாது. என்னாச்சு? ஆல்ரெடி நிறைய நான் சென்த்து பயன்படுத்தினேன். ஆஹா என்ன மன்னிச்சிடு. இதை நான் யோசிக்கவே இல்லை. இது என்னோட தப்பு தான். நான் உன்னை ஸ்ட்ரெயின் பண்ண வச்சதுக்கு. சரி ஒன்னும் இல்ல ஃபீல் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எவ்வளவு ஸ்பீடும் வந்துட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆள் பண்ண வேணும்னா கண்டிப்பா நான் இந்த முறை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரி நல்லா புரிஞ்சுது. சரஸ் நீ லீஸ் கூட்டின்னு கிளம்பு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி இவங்க ரெடியா இருக்காங்க. எவ்வளவு ஸ்பீடு உங்களால அந்த இடத்துல எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு கணிக்க முடியுதா? ரொம்பலாம் கிடையாது, கம்மியா தான் வரானுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்பீடு ஒரு இடத்துல நின்று இருக்கு. அவனுங்க வர பாதியில நிற்கவும் அவனுங்க வரும்போது ஒரு விட எவ்வளவு ஸ்பீடை கண்டுபிடிச்சாச்சு, அவங்கள போய் கொல்லுங்க அப்படின்னு இவனுங்களும் அட்டாக் பண்ண வர ஒளிஞ்சு இந்த பேரலைஸ் சொல்ல அடுத்த நிமிஷமே மொத்த பேரும் பேரலைஸ் ஏறானுங்க. கூட பாயதனை கொடுத்துறேன் தோக்கா நல்லா புரிஞ்சது நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டக்குன்ற ஆளும் வர அவன் கூட சபார்டினேட்ஸ் கூட்டிட்டு வரான். இந்த முறை அவங்க எஸ்கேப் ஆகக்கூடாது. என்ன இது அவங்க கூட ஏதோ ஒரு ஹியூமன் வேற இருக்கான். அவங்க ஓடக்கூடாது, போய் அட்டாக் பண்ணுங்க. டக்ஸான் நீ வந்துட்டியா? எவா ஸ்பீட் டக்கோட பிளான்ல நீ கரெக்டா இருந்ததுன்னா நேரத்துக்கு அந்த இடத்துல செத்து போயிருப்பேன். எதுக்காக நீ இந்த இடத்துல ஓடணும்? பாத்தியா இவ்வளவு தூரம் வந்து சாக தான் போறேன். அது மட்டும் இல்லாம அவருக்கு உன் கூட இருக்கிற அந்த கொட்டி பொண்ணோட உடம்பு தேவையா, கூடவே உன்னோட தோலை வச்சு துணியை செய்யறதா அவர் சொன்னாரு. அதனால இங்கே இரு. அவங்க சொல்றது உண்மைதான். என்னை விட்டு போனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா உன்னோட தோல் எனக்கு தேவை. அதை நான் வித்து காசாக்க போறேன் அப்படின்னு அவனை சிரிக்கேன். ரொம்ப பேசுறான் பேரலைஸ். திடீர்னு பார்த்தா ஹீரோவோட சிஸ்டமும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டார்கெட்ஸை ரீச் பண்ணிட்டீங்க. அதனால பேரலைஸை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்ல என்ன இது எனக்கே வேலை காமிச்சிது. மேக்ஸிமம் ஆயிடுச்சா? பார்த்தா 80 டார்கெட்டுகள் தான் ஒரே டைம்ல பண்ண முடியும்னு போட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி வேற ஸ்கில்ல பயன்படுத்தும் சொல்லிட்டு அவனும் டார்க்னு சொல்ல அவனுங்க அட்டாக் பண்ண சமயத்துல சரியா அவங்களோட கண்களும் அப்படியே இருட்டாகுது. அட்டா என்னால பார்க்க முடியல. இதை பயன்படுத்திக்கணும் எவ்வளவு ஸ்பீடும் அவனுக்கு கண்டதமா வெட்டுறாங்க. ஹீரோ அவன் கூட ஹெல்ப் பண்றான் டார்க் சொல்லிட்டு அவங்களோட கண்ணு எல்லாத்தையுமே மூட வைக்க அவங்களால பார்க்க முடியாதனால இதை பயன்படுத்திக்கணும் எவ்வளவு ஸ்பீடும் அட்டாக் பண்றாங்க. மத்தவங்கள பார்த்த மாதிரி அவனுக்கு பயந்து வர்றாங்க. ஹீரோவும் எவ்வா இந்த இருந்து யாரையும் ஓட விடாது. ஏன்னா அவனுக்கு ஓடி போயிட்டானுங்க உதவிக்கு ஆள் போட்டுருவாங்க. அதனால எல்லாரையும் கொன்னே ஆகணும். இதே இடத்துல நல்லா புரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஈட்டி எடுத்து தூக்கி விசிறடிக்க அதோட தப்பிச்சு போறவனும் அதோட காலி. ஹீரோவும் அந்த இடத்துல மாட்டிக்கு பேரலைஸ்ல நிக்கிற ஆளுங்களை ஒவ்வொருத்தரையும் கொல்லவும் மேக்ஸிமம் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. கூடவே எல்லாரையும் கொல்ல பத்தத்துக்கு ஹீரோவை பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ணலாம் வர அவன் சரஸ் தான் அட்டாக் பண்ணி காப்பாத்துறாங்க ஹீரோவை. அதுக்கப்புறம் மத்த சோல்ஸும் யாராச்சும் எங்களை வந்து காப்பாத்துங்கன்னு கத்தின்னு இருக்கு. பயந்து ஓடலாம் பார்க்கவும் பக்கத்துல இருந்து அந்த டக்ஸ் தானும் டேய் ஒருத்தன் இங்க இருந்து ஓடக்கூடாது, அவனுங்களை ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை பிடிக்க சொன்னா நீங்க என்னடா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறீங்க. அதுக்காக உங்களை கூப்பிட்டேன். அவங்களை உடனடியாக கும்பலா சேர்ந்து கொள்ளுங்கடா. என்னோட பிளானியை நீங்க கெடுக்கிறீங்க. ஹீரோவும் டக்ஸன் ஆல்ரெடி உன்னோட பலத்தை நீ இழந்துட்ட. இப்ப சாகிறதுக்கு தயாரா? எவ்வளவும் தோக்கா இருங்க, நான் போய் அவனை கொடுறேன் எங்க கையால. நீங்க உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எவ்வளவு கோவத்தோட போயிட்டு அவனுங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா போட்டல ஒவ்வொரு சோல்ஜரும் சாயும் போது அவனும் பயம் வந்தது. டக்குக்கும் ஹீரோவை இதை பாத்துறேன். அந்த டைம் அவனும் கண்டிப்பா நான் உங்களை ஞாபகம் வச்சுப்பேன். இந்த முறை நான் தோத்துருக்கலாம். என்னோட வாழ்க்கையில இதை நான் மறக்க மாட்டேன். திரும்பி வந்து உங்களை கொள்றேன். ராஜா எங்க போற? பேரலைஸ். திரும்பி ஒரு வரலாம் அது வரைக்கும் இங்க காத்து இருக்கணுமா? இங்கே செத்து போடா. என்னமோ வீர வாசனா உன்னோட சோல்ஜர்ஸ்க்கு சொல்லி இந்த ஓட வேணான்னு கத்தி நிறுத்தேன். இப்ப என்னடா நீயே பயம் வந்துட்டு ஓடுற? எவ்வளவும் நீ பண்ண வேலைகளுக்கு இதுதான் மிஞ்சும். உன்னை நல்ல ஒண்ணு நம்பண்டா. ஆனா அதெல்லாம் வெறும் கண் தொடைப்பு தான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வேற உனக்கு வேணுமா? சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தையே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வழி நடுக்க ஃபுல்லாவே டெட் பாடி எல்லாம் இருக்கு. மாஸ்டர் டோக்கா எல்லாம் முடிஞ்சிச்சு தானே? சரி சரஸ் ஒழுங்கா இந்த இருந்து அவளை கூட்டிட்டு போவா பயப்படுற பேரு. நல்லா புரிஞ்சது சார். மாஸ்டர் அடுத்தது என்ன பண்ணலாம்? சரஸ் இதுக்கப்புறம் வைஸ் கேப்டன்ற முடியல இந்த டீம் நீ தான் வழி நடத்தணும். என்னால பர்மிஷன் கேட்டேன்னு இருக்காது. அதனால இவங்க 2 பேரையும் பொறுப்புல விட்டுறேன். நீ அவங்கள பாத்துக்கோ. சரி இது எல்லாத்தையும் முடிச்சுப்போம் சொல்லிட்டு ஹீரோவும் புதிய ஸ்கில்ல பயன்படுத்தலாம். ஃப்ரீஸ்னு சொல்லிட்டு அவங்களை ஐஸ் ஆக்க இந்த இடத்துல நிறைய பாடிஸ் இருக்கு. இந்த பாடிஸ் மூலமா தடயங்களை வச்சு பின்னாடி நம்மள பத்தின விஷயங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது. இது என்னோட ஐக்கியூ ஸ்கில். இவங்களோட பாடியை நீ என்ன பண்ண போற? அதாவது டிஸ்போஸ் பண்ண போறோம்பா நமக்கு தடயம் இல்லாம. ஏன்னா பிளாக் டிராகன் நைட்ஸை கொன்னது இந்த சாசரஸ். இவங்களோட நோக்கம் வந்து ரொம்பவே மோசமா இருந்ததுனால கண்டிப்பா இப்ப செத்துட்டானுங்களா இவங்களோட பாடி அவங்களுக்கு கிடைக்க கூடாது. அதுக்காக இவங்களை கொல்ல போறேன். அதுக்கப்புறம் அந்த கொலஜியம் இருந்த அந்த கிண்டத்துல பேலஸ்ல இப்ப ராஜாவும் எது அஷின்டோ மறைஞ்சிட்டானா? ஆமா சார். அந்த இடத்துல டக் அப்புறம் பிரைவேட் சோல்ஜர்ஸை தவிர வேற யாரோட பாடியும் கிடைக்கல. அடடா அந்த சாசரஸ் அசிட்டோன்றவங்க நமக்கு முக்கியமான ஆளுங்க. அவங்க நம்ம பயன்படுத்திக்கலாம்னு பார்த்தா இப்படி காணாம போயிட்டானுங்களே. காடஸ் கிட்ட நான் என்னன்னு ரிப்போர்ட் பண்றது? ரொம்ப மன வருத்தமா இருக்கு. எனக்கு என்ன பண்ணுங்க எது பண்ணுங்க தெரியாது. எப்படியாச்சு மொத்த படையும் அசிட்டோவை தேடி அனுப்புங்க. நல்லா புரிஞ்சு சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்களும் சொல்ல இப்போ குகைக்குள்ள
மழைனால இப்போ டெம்பரரியா தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல சரச துணி மாத்த இதை பார்த்த லேசும் உங்களோட பாடி ரொம்பவே அழகா பர்ஃபெக்டா இருக்கு. அப்படியா? அதெல்லாம் கிடையாது. இல்ல உங்களை மாதிரி எனக்கும் பர்ஃபெக்டா என்னோட பாடியை உருவாக்கணும்னு ஆசை. அப்படி இருந்தா தானே ஒரு ப்ராப்பரான உமன் எல்லாருமே ஏத்துப்பாங்க. என்ன முட்டாள்தனமா பேசுறேன்? அதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் மறந்துடு. உன்னோட மனசு அப்புறம் நீ மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து தான் உன்னை ஒரு பொண்ணாவே மதிப்பாங்க. அதனால மனசளவுல நல்லபடியா நடந்துக்கோ எல்லார்கிட்டயும். அப்பதான் மத்தவங்க எல்லாருமே உன்னை நம்புவாங்க. அப்படியா? ஓகே லேடி சரஸ், நீங்க இந்த மாதிரி சொல்றதுனால நீங்களும் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு அக்காவா மாட்டீங்க. அதுக்கப்புறம் இவங்க நல்லா தூங்கின்னு இருக்கேன். சரசும் மாஸ்டர் நான் வேணா கண் வச்சு பாத்துக்கிறேன், நீங்க தூங்குங்க. இல்ல இது காட்டு பகுதினால கண்டிப்பா என்னால தூங்க முடியாது. எந்த நேரமும் எவனாலும் வரலாம், எந்த மிருகனாலும் வரலாம். வேணும்னா சும்மா வாசி என்னோட மடி மேல தூங்குங்களேன். நானும் அதே தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ வேணா என்னோட மடி மேல பத்துக்க. அதுவும் உனக்கு விருப்பம் தான். அவ சொன்ன அடுத்த நிமிஷமே இவ அப்படியே படுக்கிறா. எவனும் சாக்காவ என்ன சாக்காவீங்க? அப்படின்னா நீங்க சும்மா இது ஜோக்குக்காக தான் சொன்னீங்களா? ஆமா. அச்சோ என்ன மன்னிச்சிடுங்க. விடு இதுக்கெல்லாம் நீ மன்னிப்பு